வாங்க இன்னைக்கு நாம டிபிஎலோட புது வாய்ஸ் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம பேசுற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒரு நிமிஷம். இத மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க இப்போ தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு அது இங்கிலீஷ்ல கேக்குது. அதுவும் உடனுக்குடனே ரியல் டைம்ல. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற சீன் மாதிரி இருக்குல்ல. ஆனா இது இப்போ நிஜம். டீபிள் இந்த பேரை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல இவங்க ஒரு பெரிய ஆளு. இப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அதாவது வாய்ஸ் டிரான்ஸ்லேஷனுக்கும் வந்தாச்சு. சரி வாங்க இந்த புது டெக்னாலஜி பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். வாய்ஸ் டு வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன்னா அப்படின்னா என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பேசுறது உடனே டிரான்ஸ்லேட் ஆகி கேக்குறவங்களுக்கு அவங்க மொழியிலே கேட்கும். இதுல மேட்ரு என்னன்னா, எல்லாமே ரியல் டைம்ல நடக்கும். ஒரு செகண்ட் கூட லேக் இருக்காது. ஓகே, இது எப்படி தான் வேலை செய்யுது? இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஆப்ஸ் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிடும். அப்போ ஆன்லைன் மீட்டிங்ல நீங்க உங்க மொழியில பேசலாம், மத்தவங்களுக்கு அது அவங்க மொழியில கேட்கும். சூப்பர்ல. ரெண்டாவது, QR கோட் ஃபீச்சர். இதை வச்சு குரூப் கான்வர்சேஷன்ல சேர்றது ரொம்பவே ஈஸி. மூணாவதா, கஸ்டம் வொக்காபுலரி. அப்படின்னா உங்க பிசினஸ்க்குன்னு சில டெக்னிக்கல் வார்த்தைகள், பிராண்ட் பேர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் இந்த சிஸ்டம் கத்துக்கிட்டு தப்பே இல்லாம கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும். இந்த QR கோட் ஃபீச்சர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. ஒரு குரூப் கான்வர்சேஷனில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, ஹோஸ்ட் ஒரு யூனிக் QR கோடை ஜென்ரேட் பண்ணுவார். ஸ்டெப் 2, மீட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க ஃபோனில் அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்டெப் 3, அவ்வளோதான். எல்லாரும் உடனே அந்த டிரான்ஸ்லேட்டட் கான்வர்சேஷனில் கனெக்ட் ஆகிடலாம். ஒர்க் ஷாப், ட்ரைனிங் செஷன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால நிஜ உலகத்துல என்ன பாதிப்பு இருக்கும்? இது எங்கெல்லாம் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது? முதல்ல குளோபல் மீட்டிங்ஸ். இனிமே லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே இல்ல. எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் சரி, எல்லாரும் அவங்கவங்க தாய்மொழியிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசி கலந்துரையாட முடியும். அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ். யோசிச்சு பாருங்க, எந்த மொழி பேசுற கஸ்டமரா இருந்தாலும் அவங்க மொழியிலே நாம ரொம்ப ஈஸியா சர்வீஸ் கொடுக்கலாம். இதனால கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரைனிங் மற்றும் ஒர்க் ஷாப்ஸ். உலகத்துல எங்க இருக்கிறவங்களுக்கும் அவங்க மொழியிலே ட்ரைனிங் கொடுக்க முடியும். இதனால கத்துக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆகிடும். எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ கொஞ்சம் டெக்னிக்கல் சைடுல பார்க்கலாம். இன்னைக்கு இது எப்படி வேலை செய்யுது, நாளைக்கு இவங்களோட கோல் என்னவா இருக்கு? இப்போ பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நீங்க பேசுறத டெக்ஸ்டா மாத்தும். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணும். கடைசியா அந்த டிரான்ஸ்லேட் ஆன டெக்ஸ்ட்டை திரும்பவும் வாய்ஸா மாத்தி கொடுக்கும். இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஆனா டிபிஎல்லோட அடுத்த கோல் என்ன தெரியுமா? இந்த டெக்ஸ்ட்டுங்கிற நடு ஸ்டெப்பையை தூக்கிட்டு டைரக்டா ஸ்பீச்ல இருந்து ஸ்பீச்சுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. இது மட்டும் நடந்துச்சுன்னா டிரான்ஸ்லேஷன் இன்னும் வேகமாவும் ரொம்ப இயல்பாவும் இருக்கும். சரி, அப்போ இந்த டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிப்போமா? இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி மாத்தப் போகுது? இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடி கேள்வி. இந்த டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க வேலைக்கு, படிப்புக்கு, இல்ல நீங்க டிராவல் பண்ணும்போது இது உதவுமா? அப்போ இனிமேல் லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்று இருக்காதா? அது ஒரு பழைய விஷயம் ஆயிடுமா? இந்த மாதிரி டெக்னாலஜி நம்மளெல்லாம் இன்னும் கிட்ட கொண்டு வருமா, இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா? இது ஒரு பெரிய கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு @stackminkuralai மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.